மேஷராசி சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா படிக்கிற காலகட்டத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு. படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகளை கொடுத்துருக்கும் சுக்கிரன். இந்த சுக்கிரன் மறையக்கூடாது. உங்கள் சுய ஜாதகத்தில் 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா படிப்பில் ரொம்ப மந்த நிலை கொடுத்துருக்கும். நிறைய பேர் இந்த வயசு காலகட்டத்தில் சுக்கிரதசை நடக்குது, நல்லாவே இல்லை பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கு, சரியான படிப்பு இல்லை, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னா அந்த தசைங்கிறது 3, 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கும். வேறு லக்கணமாக இருந்தீங்கன்னாக்கா அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் கூட 6, 8, 12 மறையக்கூடாது. 3 கூட பரவாயில்ல. இது மாதிரியான அமைப்புகளில் சுக்கிர பகவான் இருந்தால் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். படிப்பில் கூட பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிச்சிச்சு. இப்போது 12ஆம் இடத்துல சனி. மனசளவில் பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காது. கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. இந்த 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு நல்ல யோகம், வீடு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அவங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதக அடிப்படையில் ஒரு நல்ல டைம் ஆரம்பிச்சிருக்கும். அந்த நல்ல டைம் அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுவாங்க. அப்படி இல்லைனாக்கா பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றம், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, காரு, வீடு, வாசல் ஏதோ ஒன்று அவங்களுக்கு அந்த சுகபோக வாழ்க்கை இந்த சுக்கிர பகவான் இப்படி தான் கொடுக்கும் 15 வயசுக்குள்ளே. இது கொடுக்கறது சுக்கிர பகவான் கிடையாது, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்.